ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழையாக வாழ்ந்த ஒரு மனிதன் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய செல்வம் இருந்தது. அது அவன் பக்தி. அவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் அருகிலிருந்த சிவன் கோவிலுக்கு செல்வான். அவன் கையில் பெரிய பொருட்கள் எதுவும் இருக்காது. ஒரு சிறிய பூவும் ஒரு துளி பன்னீரும். அதை வைத்து அவன் முழு மனதுடன் சிவனை வழிபாடு செய்வான். கிராமத்திலிருந்த பலர் அவனை பார்த்து சிரித்தார்கள். இந்த ஏழைக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று கேலி செய்தார்கள். ஆனால் அந்த மனிதன் ஒருபோதும் மனமுடையவில்லை. அவன் சொல்வது ஒரே வார்த்தை: என் பக்தியை சிவபெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை வந்தது. அந்த நாள் அவன் வீட்டில் சாப்பிட ஒன்றுமில்லை. அவன் மனைவியும் குழந்தைகளும் பசியுடன் இருந்தார்கள். அவன் மனம் மிகவும் வலித்தது. அவன் நேராக கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் முன் நின்றான். கண்ணீர் மல்க அவன் சொன்னான்: கடவுளே, நான் உன்னிடம் பணம் கேட்கவில்லை. ஆனால் என் குடும்பம் பசிக்காமல் இருக்க மட்டும் உதவி செய். அந்த இரவு அவன் மிகவும் கவலையுடன் தூங்கினான். அப்போது அவன் கனவில் சிவன் தோன்றினார். சிவபெருமான் மெதுவாக அவனை பார்த்து சொன்னார்: கவலைப்படாதே, நாளை காலை கோவிலுக்கு வரும் வழியில் இருக்கும் பெரிய கல்லை தூக்கிப் பாரு. அடுத்த நாள் காலை அவன் மிகவும் ஆவலுடன் அந்த இடத்துக்குப் போனான். சிவபெருமான் சொன்ன கல்லை மெதுவாக தூக்கிப் பார்த்தான். அவன் கண்கள் நம்ப முடியவில்லை. அந்த கல்லின் கீழே ஒரு குடம் இருந்தது. அந்த குடம் முழுவதும் பொற்காசுகளால் நிரம்பியிருந்தது. அவன் அதிர்ச்சியடைந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் உடனே கோவிலுக்கு ஓடினான். சிவபெருமானின் முன் நின்று கைகளை கூப்பி சொன்னான்: கடவுளே, என் பக்தியை நீ ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. அன்று முதல் அவன் வாழ்க்கை மாறியது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை: அவன் பக்தி. அவன் இன்னும் தினமும் ஒரு பூவும் ஒரு துளி தண்ணீரும் வைத்து சிவனை வழிபாடு செய்தான். இந்த கதையின் பாடம்: உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் கடவுள் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார்.